ஈரான் கடற்படை முழுவதுமாக அழிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸெத் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரானின் கடற்படையே முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை அறிவித்திருப்பது அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, கடற்படையே அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட முழு பின்னணி என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. ஈரான் மீதான தாக்குதல் இஸ்ரேல் ஒரு புறம் மேற்கொண்டு வந்தாலும் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக அவர்கள் வைத்திருக்கும் அணு ஆயுதத்தை ஒழிப்பதுதான் இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரியின் நோக்கம் என ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதற்காகத்தான் இந்த போரானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில இது ஒன்றும் முடிவில்லாத போர் அல்ல அப்படின்னு அமெரிக்க பாதுகாப்பு துறை செயலாளர் பீட் ஹெக்ஸெத் கூறியிருக்கிறார். இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த போர்ல உயிரிழந்த அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலியானது செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். முதல்ல ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதை ட்ரம்ப் ஏற்க மாட்டார். இப்போதைக்கு இதுவரை நடந்திருக்கும் யுத்தத்துல ஈரானின் கடற்படை முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் மீதான தாக்குதல், எங்களுடைய அமெரிக்காவின் தாக்குதல் ஒவ்வொன்றும் மிக துல்லியமாக நடந்து வருகிறது. அதில் வெற்றியும் பெற்று வருகிறோம் என தெரிவித்திருக்கிறார். 2003 போல இது ஒன்றும் முடிவில்லா போர் அல்ல. ஈரானின் ஆயுத கிடங்கு தீர்ந்து விட்டது. இன்றைய நிலைமைக்கு அவர்கள் வழக்கமாக நேற்று அதற்கு முன் தினத்தை ஒப்பிடும்போது இன்று மிக குறைந்த ஏவுகணைகளையே அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே ஆபரேஷன் எபிக் ஃபியூரி வெற்றி பாதையில் உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, அமெரிக்க ராணுவ ஜெனரல் கெய்னி அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார். ஈரான் அமாஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். ஈரானின் தொலைதூர சென்று தாக்கும் ஏவுகணை அழிப்பதே அமெரிக்க ராணுவத்தின் முக்கிய நோக்கம். அதைத்தான் ட்ரம்ப் அவர்கள் தங்களுக்கு உத்தரவாக தெரிவித்திருப்பதாக அவர் கூறியிருந்தார். அது சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் ஈரானின் கடற்படை தளங்கள், அதாவது ஏற்கனவே கடற்படை முழுவதுமாக அழிந்து விட்டதாக பீட் ஹெக்ஸெத் கூறியிருக்கும் நிலையில ஜெனரல் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடற்படை தளங்களும் முழுமையாக அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்த அமெரிக்க ராணுவத்தின் நோக்கமே ஈரானின் அணு ஆயுதத்தை முற்றிலுமாக ஒழிப்பதுதான். அதை நோக்கிய வெற்றி பயணத்தில் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை அமெரிக்க பாதுகாப்பு செயலரான பீட் ஹெக்ஸெத், அதே போல ராணுவ ஜெனரலான கெய்னி ஆகியோர் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.